வணக்கம். பிப்ரவரி 5ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாகத்தான் இருந்தது. குறிப்பாக சைனா மார்க்கெட் நீண்ட நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. யூஎஸ் டேரிஃப் விதித்ததற்கு பிறகு இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கு. 0.5% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. கிஃப்ட் நிஃப்டியும் 0.3% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நிஃப்டி 0.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஐடிசி ஹோட்டல், சென்செக்ஸ் மற்றும் வேறு பிஎஸ்சி இண்டெக்ஸ்லேருந்து இன்னைக்கு நீக்கப்படுறாங்க. 22 பிஎஸ்சி இண்டெக்ஸஸ்லேருந்து நீக்கப்படுவதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அஜாக்ஸ் இன்ஜினியரிங் ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் ₹599, அப்பர் பேண்ட் ₹629. ஐபிஓ பிப்ரவரி 10ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. பிப்ரவரி 12ஆம் தேதி முடிவுக்கு வருது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ₹492 கோடி நோட்டீஸ் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். எம்டிஎன்எல் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பிஎஸ்யூ இது எம்டிஎன்எல் பப்ளிக் செக்டர் யூனிட் 20% இன்ட்ராடேல அதிகரித்தது. முக்கிய காரணம் என்னென்னா, அரசு அசெட் மானிட்டைசேஷன் பிளான் குறித்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எம்டிஎல் மற்றும் பிஎஸ்என்எல் உடையது. எம்டிஎல் ஏற்கனவே நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸை நிறைய பேங்க்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹7,925 கோடி அவங்க பாக்கி வைத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ₹8,000 கோடி பாக்கி வைத்திருக்கிறாங்க வங்கிகளுக்கு. ஏற்கனவே பல வங்கிகள் அவங்கள என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸாக நிர்ணயித்திருக்கிறாங்க. ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹8.50. அல்ட்ரா கேப் இந்தியா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 17% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்கு. ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ₹51 கோடி ஆர்டர் மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்ட இருந்து. என்எஸ்சி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 4% விழுந்திருக்கு. ₹4,349 கோடி. நெட் ப்ராஃபிட் ₹3,834 கோடி. இயர் ஆன் இயர் 94% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 22% அதிகரிச்சிருக்கு. ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஜம்முலேருந்து ₹24 கோடி ஆர்டர் இது. ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே தான் இது கிடைச்சிருக்கு. கல்வனைஸ்ட் அயன் பைப் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. ரெலிகர் என்டர்பிரைசஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ₹43 கோடி. போன வருடம் இதே குவார்டரில் கிட்டத்தட்ட ₹20 கோடி லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1,664 கோடி. இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. டாடா பவர் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சிறிய நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸில் கம்பெனி ஆர்வமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அதுலேருந்து கிடைத்த தகவல். இப்போ அண்மையில் நடந்த அந்த பட்ஜெட்லையும் இந்தியா நியூக்ளியர் எனர்ஜி குறித்து சிலது சொல்லியிருந்திருக்கிறாங்க. 2047 விக்சித் பாரத் அந்த இலக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நியூக்ளியர் எனர்ஜியில் 100 மெகாவாட்ன்றது. ஸோ அதனால் டாடா பவர் ஸ்மால் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸில் ஆர்வமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்கிறாங்க. என்ன பாலிசி வர இருக்குன்றது பார்த்துட்டு தான் முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் குவார்டர்லி ரிசல்ட் பிப்ரவரி 6ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? வருவாய் எதிர்பார்ப்பது ₹4,482 கோடி. இயர் ஆன் இயர் 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது ₹562 கோடி. போன வருடம் பார்க்கும்போது ₹559 கோடி இருந்தது. ஐடிசி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலான்றது. வருவாய் எதிர்பார்ப்பது ₹18,366 கோடி. இயர் ஆன் இயர் 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது ₹5,124 கோடி. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. பிர்லா கார்பரேஷன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிவிசி ஃப்ளோரிங் ஆலையை மூடுவதற்கு கம்பெனி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க.
ஓலா எலக்ட்ரிக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய லாக்இன் பீரியடில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதுங்க, எக்ஸ்பயர் ஆகுது. 1962.2 மில்லியன் ஷேர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது February 10 ட்ரேடிங்க்கு அவைலபிளாக வருது. கட்டாயமாக ட்ரேடிங்க்கு வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் லாக்இன்ல இருந்தது வந்து இப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸில் 14,691 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் வந்து அந்த லாக்இன்லேருந்து வெளியாகுது February 10. அதே போல் வேறு எந்தெந்த ஸ்டாக்ஸுடைய லாக்இன் பீரியட் February மாதத்தில் முடிவுக்கு வருது, அதே மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கியுடைய 65 மில்லியன் ஷேர்ஸ் தற்போதைய மார்க்கெட் பிரைஸ் வைத்து பார்க்கும்போது 2,827 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் லாக்இன்ல இருந்து வெளியாகுது February மாதத்தில். NTPC கிரீன் எனர்ஜியுடைய 183 மில்லியன் ஷேர்ஸ், அதாவது 2,038 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் லாக்இன்ல இருந்து வெளியாகுது. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV18 இருந்து. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 76% அதிகரிச்சிருக்கு, 62.5 கோடி ரூபாய். வருவாய் இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு, 355 கோடி ரூபாய். ஜொமேட்டோ குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல், டாக்ஸ் ரிலீஃப் கிடைச்சிருக்கு, 6 கோடி ரூபாய்க்கானது அப்பீல் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ GST அத்தாரிட்டிஸ் 6 கோடி ரூபாய் இப்போ தள்ளுபடி செய்திருக்கிறாங்க ஜொமேட்டோடையது. L&T ஃபினான்ஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 160 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3-4 வாரங்கள். விஏடெக் வெபாக்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, AA- உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க, A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னா என்னன்னு அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் செல் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2275. நுவாமா இன்ஸ்டியூஷனல் எக்விட்டிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. 3185 மூவாயிரமாக குறைச்சிருக்காங்க. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிசி ஜுவல்லர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. CNBC TV18 கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் 148 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க, 198 கோடி ரூபாய் நஷ்டம். ரெவென்யூ ஃப்ரம் கோர் ஆப்ரேஷன்ஸ் 1496% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 640 கோடி ரூபாய். ஏஞ்சல் ஒன் ஜனவரி மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. அதிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், அந்த பிஸ்னஸ் அப்டேட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கிளைண்ட் பேஸ் வந்து 30.13 மில்லியன் ஜனவரி மாதம் முடிவில். அது மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 2.1% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 47.5% அதிகரிச்சிருக்கு. தனலட்சுமி பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. CNBC TV18 கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 6 மடங்கு அதிகரிச்சிருக்கு, 20 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12.5% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் ஒப்பிடும்போது 128 கோடி ரூபாய். கிராஸ் NPA கீழே போயிருக்கு. போன குவார்ட்டரில் 3.82%, இந்த குவார்ட்டரில் 3.53%. நெட் NPA கீழே போயிருக்கு. போன குவார்ட்டரில் 1.12%, இந்த குவார்ட்டரில் 0.86%. ராலெக்ஸ் ரிங்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ரைட் ஆஃப் ரீகாம்பன்ஸ் கேட்டு நோட்டீஸ் வந்திருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் வேறு சில வங்கிகள். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தலைமை தாங்குறாங்க போல தெரியுது அந்த கன்சார்டியம் ஆஃப் பேங்க்ஸ்க்கு. அவங்க 228 கோடி ரூபாய்க்கான ROR கேட்டிருக்காங்க, ரைட் ஆஃப் ரீகாம்பன்ஸ். ஆனால் இதை நிராகரிச்சிருக்காங்க ராலெக்ஸ் ரிங்ஸ். இதை கால்குலேட் பண்ண விதம் சரியில்லைன்றதான் ராலெக்ஸ் ரிங்ஸுடைய கருத்து. ஆனால் பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் கூட சொல்லியிருக்கிறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் வேறு சில வங்கிகளோடும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, இது சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. ப்ளூ டாட்க்கு கோல்ட்மேன் சாக்ஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 7720, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், பொனான்சா போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்டேஷன்ஸில் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1125, ஸ்டாப் லாஸ் 1000. கோடெக் மஹிந்திரா பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2075, ஸ்டாப் லாஸ் 1850. HDFC செக்யூரிட்டிஸ் உடைய பரிந்துரைகளில் இக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 78, ஸ்டாப் லாஸ் 67.5. கிராஃபைட் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 550, ஸ்டாப் லாஸ் 465. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம காலையில் 11-11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. டாடா பவர் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. டைட்டன் 4% வீழ்ச்சியை பார்த்தது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 5% சரிந்தது. வேர்ல்பூல் வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் 5% அதிகரித்தது. தனலட்சுமி பேங்க் 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. பிசி ஜுவல்லர்ஸும் 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.